வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, வீட்டில் என்ன பொருள் முக்கியமாக இருக்க வேண்டியது. கண்டிப்பாக இது இருந்தால் நம்ம சகல செல்வங்களும் எல்லாமே இருக்கக்கூடியதாங்க. அந்த வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போங்க. வீட்டில் இருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே நிறைவான குடம் தண்ணி எப்பயுமே இருக்கணும். நிறைவான தண்ணி வீட்டில் அந்த கிச்சன்கிட்டே ஒரு சின்ன நம்ம ஒரு குடத்துல தண்ணி நிறைகுடம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைகுடம் தண்ணி இருக்கிறது நம்ம வீட்டில் குலதெய்வமே இருக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க அங்கே. ரெண்டாவது எப்போதும் நம்ம வீட்டில் உப்பு குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கணும். உப்பு குறையாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அன்னலட்சுமி நம்ம எப்பயுமே நம்ம அன்னலட்சுமி கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். அன்னத்துக்கு தட்டுப்பாடே வராதுங்க. அன்னத்துக்கு நமக்கு தட்டுப்பாடே வராது. ரெண்டாவது துவரம்பருப்பும் குறையாமல் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. துவரம்பருப்பு இருப்பது முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. துவரம்பருப்பு வீட்டில் எப்போதுமே இருக்கணும்னு சொல்லுவாங்க. துவரம்பருப்பு இருக்குது. நம் வீட்டில் அஞ்சலைப்பெட்டியில் அஞ்சரைப்பெட்டி நிறைய எல்லாமே இருக்கணுங்க. அஞ்சரைப்பெட்டியில் எல்லாம் நிறைவாகவே இருக்கணும். சகல செல்வங்களும் இருக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் மகாலட்சுமி அருள் புரிவான்னு சொல்லுவாங்க. அடுத்து நம் வீட்டில் ஊறுகாய் இருக்குது. நம்ம வீட்டில் ஊறுகாய் இருக்கிறதுக்கு குபேரன் இருக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம வீட்டில் ஊறுகாய் இருக்கிறது குபேரனால் எவ்வளோ வசதி. நமக்கு சகல செல்வங்களும் லக்ஷ்மி லக்ஷ்மியை குடியிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குபேரன். அதனால் நம்ம ஊறுகாய் சாப்பிடுதோமோ சாப்பிடலையோ, ஆனால் ஊறுகாய் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணுங்க. அரிசி பானை நிறைந்தே இருக்கணுங்க. எப்பயுமே அரிசி பானையில் அரிசி நிறைவாக இருக்கிறது நம்ம சிவபெருமான் அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சிவபெருமானின் அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மஞ்சள் பொடி எப்போதுமே நம்ம வீட்டில் இருந்தால் அம்பிகை அருள் பெற்று ஆரோக்கியம் நிறைந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. அம்பிகை அருள் பெற்று ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பால் தயிர் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறதே வராதுங்க. மேக்ஸிமம் நம்ம வீட்டில் பால் தயிர் எப்பயுமே நம்ம வீட்டில் பொருட்கள் எல்லாமே அதாவது குறையாக இருக்குன்னா நம்ம என்ன சொல்லலாம், காலியாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லதுக்கு பதிலாக குறைவாக இருக்குது இன்றைக்கி போய் வாங்கி வச்சுருவோம். அந்த அரிசி குறைவாக இருக்குது போய் இன்றைக்கி சாயந்தரம் வாங்கியிருக்கோம். எதுவுமே எல்லாம் காலியாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்மறையாக சொல்லாமல் அதையே நம்ம நேர்மறையாக சொல்லி எல்லாம் இருக்குன்னு சொன்னோம்னா கடவுள் அருளால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.